ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பபுள் வருது நல்லா. இப்போ வந்து 1.5 மூடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணுங்க. வெறும் பொட்டுக்கடலை வச்சு நம்ம பொடி பண்ணுவோம், செம்மையாக இருக்கும். இதுல வந்து புதுசான விஷயம் என்னன்னா அந்த பாசி பருப்பு அதுதாங்க ஸ்பெஷல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் இன்னைக்கு ஆரம்பமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 7th August 2025. இன்னைக்கு வந்து என்ன கிழமை? Thursday. சாரி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்ய போறாங்க. தெரியுமா? நாங்க இங்க நான் வந்து அந்த அரிசி எல்லாம் தூக்கிட்டு போறது வரது பார்த்து சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. அதை வச்சு நானும் ஒரு யூகம் இப்படி இருக்குமோ அப்படின்றத மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். பெரிய யோகம், அதுவும் பெரிய கண்டுபிடிப்பு தான் உங்களுக்கு. எல்லாமே தினமுமே கண்டுபிடிப்பே. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. வேற மாதிரி பண்ணோம், இப்ப வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது. இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கூடிய விரைவில் வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்கு ஸ்பெஷலா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பா அடுத்தடுத்து நமக்கு வரும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வரையும் ரொம்ப பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு, இப்போ புதுசா சமைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்னன்னு சொல்லிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்து பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்ன்றத. நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடலாம். இப்பயாவது சொல்லலாம்ல என்ன கொழுக்கட்டை பண்ண போறேன்னு. இப்ப வந்து வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்ப சொல்றேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம கொழுக்கட்டை ஐட்டங்கள், விநாயகருக்கு வந்து என்னெல்லாம் படைக்கிறோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம செய்ய போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிக்கலான்ட்டு பிள்ளையார்பட்டி மோதகம், இது பேரு. பிள்ளையார்பட்டியில வந்து நம்ம பிரசாதம், ஆமா, பிள்ளையார்பட்டியில வந்து பிரசாதமா வைக்கிறது பிள்ளையார்பட்டி மோதகம் நம்ம செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மற்ற கொழுக்கட்டை விட கண்டிப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்க சலிக்காம செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்ப்போம். இல்ல ஒரு சில ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா செய்யற மாதிரி இருக்கும். நம்ம மற்ற கொழுக்கட்டைலாம் வந்து ட்ரை மாவே வச்சு கூட வறுத்துட்டு நம்ம பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி தான் செஞ்சாகணும். கண்டிப்பா நீங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா சாஃப்டா, ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்களா? என்னென்ன பண்ணோம் முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு வந்து ரேஷன் பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எடுக்க போறோம் இன்னைக்கு. ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கப்பு நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறேன். இதை நல்லா வந்து இப்போ புடச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து இதில் நம்ம பாசி பருப்பு கூட சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு வந்து ஒரு 1/4 கப்பு அளவு நம்ம பாசி பருப்பு போடலாம். இப்போ 2 கப்பு எடுத்ததுனால ஒரு 1/2 கப்பு போடுறேன் நான். 1/2 கப்பு அளவுக்கு நம்ம இதோட பாசி பருப்பு சேர்க்க போகிறோம். 2 கப்புக்கு 1/2 கப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாசி பருப்பும் போட்டாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். இது ரேஷன் அரிசின்றதுனால நல்லா கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வந்து நல்லா வெள்ளையாகிற வரையும் நல்லா கழுவி விட்டுருங்க. நல்லா இப்படி அரிசி இப்படி நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும்.
வந்து இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அரிசி பருப்பு வந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறிடுச்சு அரிசி. இதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ வந்து ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறேன். நம்ம பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கெலாம் நம்ம இப்படி ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப காயிற அளவுக்கு நம்ம காய வைக்க மாட்டோம். எப்படி காய வைக்கிறதுன்ற பதம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அரிசிக்கு ஒட்டும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் காய வச்ச பிறக்கும் கையில் அரிசி ஒட்டாது. நான் அதை புதுசாக பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டுற போகிறேன். கொஞ்ச நேரம் காஞ்சதும் எடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபன் வந்து பொடியும் தோசையும் இன்னைக்கு. இது வந்து பொட்டுக்கடலை வச்சு பொடி செஞ்சுருக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை பொடி, அதுக்கப்புறம் மாமூலாக வந்து நம்ம இட்லி பொடியெல்லாம் செய்வோம் பாருங்கள். பொடி நம்ம ஸ்டைலில் எப்படி அரைப்பேன்றதை வந்து நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பொட்டுக்கடலை வச்சு நம்ம பொடி பண்ணுவோம், செம்மையாக இருக்கும். கடலைப்பருப்பு அதெல்லாம் வச்சு பண்ணுறது அது விடவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொட்டுக்கடலை. உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல. இதே பொட்டுக்கடலை பொடி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 பொடியுமே செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் கமெண்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நான் செய்கிறேன். சத்யா கணேசன் வந்து இந்த பொங்கல் மாதிரி ஒரு ஐட்டம் செஞ்சேன் நான், கோதுமை ரவை வச்சு. அதை கேட்டிருந்தீங்க. நம்ம உடனே செஞ்சோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக அது செய்கிற அன்னைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக செஞ்சுருவேன். இன்றைக்கி செய்கிறதா தான் இருந்தது உங்களுக்காக, நீங்கள் ரெசிபி கேட்டிங்கன்னு. ஆனால் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னா அதால் வந்து சரி நாளைக்கு பண்ணலான் இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அந்த பொங்கல் ரெசிபி சம்பா கோதுமை ரவை வச்சு நம்ம பொங்கல் ரெசிபி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். நான் மட்டும் சாப்பிட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி வந்து காஞ்சிருச்சு. நம்ம இப்படி வச்சோம்னா சும்மா அங்கங்கே ஒவ்வொரு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஈரப்பதம் வரன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தோம்னா நல்லா தெரியும். முன்னாடி ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, துணி வந்து நல்லா ஈரப்பதத்தை இழுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சு எடுத்தோம்னா இப்போ பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொரு அரிசி தான் ஒட்டும். நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம இதை அரிசியை எடுத்துக்கலாம். பாருங்கள் துணியிலேருந்து அழகாக வந்துடுது பாருங்கள். ஈரப்பதம் எல்லாமே வந்து இந்த துணி இழுத்துருச்சு. இப்போ இதை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம பாருங்க, ஈரத்தோடு இருந்துச்சுன்னா அந்த துணியில் அப்படியே அரிசி ஒட்டும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அழகாக இப்படி கலந்து வந்துடுது பாருங்கள். ஈரப்பதம் எல்லாமே எடுத்துருச்சு. அவ்வளோதான். இந்த பதத்தில் வந்து நம்ம அரிசி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கனாலே ட்ரையாக தெரியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு அதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ ரெசிபி செய்கிற நேரம் வந்துருச்சு. முன்னாடி வேலைங்கள்லாம் இன்னமும் ஒரு சிலது பெண்டிங் இருக்குது, பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி கொஞ்சம் ட்ரையாக காய வச்சு ஃபேன் காற்றுல எடுத்துருக்குறோம். நம்ம மாவிளக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதில் வந்து புதுசான விஷயம் என்னன்னா அந்த பாசி பருப்பு, அதுதாங்க ஸ்பெஷல். இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கொழுக்கட்டை செய்யும் போது எம்மியா இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ பொங்கலுக்கு உண்டான பார்த்துட்டு இருக்கு. பொங்கல் தான் செய்வோம்ல, அது பாசி பருப்புலாம் போட்டு செய்வோம். அதையே நம்ம காய வைக்க போறோம். ஆனா இவ்வளோ காய வச்சிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. எதுக்கு காயெல்லாம் வைக்க மாட்டோமே, இதுதானே சமைக்கிறதுக்கு தானே அப்படியே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு வெல்லத்தோட சேர்த்தோம்னாலே டேஸ்ட் இருக்கும். ஆமா, அரிசியும் சேர்ந்து பாசி பருப்பும் சேர்ந்து வெல்லத்தோட யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு மாதிரி அம்மியான ஒரு டிஷ்ஷா இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே பாருங்க நல்லா பொல ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதை லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டெப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வறுத்துட்டு மிக்சியில் குருணையாக நம்ம ரவை மாதிரி அரைக்க போகிறோம்.
அதுக்காக லைட்டாக ஒரே ஈவனாக அந்த எல்லாமே வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்று உடையும், ஒவ்வொன்று அப்படியே ஈரப்பதத்தில் வந்து பெருசு பெருசாகவே நிற்கும், ஒவ்வொன்று கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக ரவை பதத்துக்கு வரத்துக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். லைட்டாக சூடு பண்ணிக்கணும், ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஊற வச்ச அந்த ப்ரொசீஜரே வந்து போயிடும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வர மாதிரி வறுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணுங்க, அப்போ தான் ஒரே ஈவனாக நமக்கு மாவு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு கல் வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நான் எடுத்து இருக்கிற அரிசி வந்து 2 முறையாக நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம திருப்புறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் தொட்டு தொட்டு பாருங்கள். நல்லா வந்து சூடு ஏறிடணும். நல்லா சூடு ஏறுறப்ப நிறுத்திடுங்க. நீங்கள் மட்டும் வறுத்துட்டே இருக்காதீங்க, நல்லா வந்து சூடு ஏறிட்டோம், அப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம். அது இல்லாமல் நம்ம லைட்டாக அந்த வறுபடும் போது அரிசியும் பருப்பும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரைஸுக்கு கொஞ்சம் வறுத்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறும். வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை அடுப்பை நிறுத்திடுறேன். இப்போ நல்லா அந்த பருப்பு கூட பாருங்கள் ஒரு மாதிரி கலர் மாறுது, அப்படியே பொரியிற மாதிரி மாறுது பாருங்கள். இப்போ வந்து ஒரு தட்டில் இதை கொட்டிக்கிறேன். நல்ல ஆவி பறக்குது பாருங்கள், நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. இந்த பதம் போதும். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் நான் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சூடு ஆறிடுச்சு, அரிசி சூடாக இருந்தது, அதால் கொஞ்சம் ஆற வச்சேன். ஏன்னா வந்து மிக்சியில் போட்டோம்னா நல்லா அப்படி புகை வரும். இப்போ இதை வந்து நம்ம ரவை பதத்துக்கு அடிச்சுக்க போகிறோம். இதை வந்து கண்டிப்பாக ரிவர்ஸில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து பார்த்து நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கலாம். இப்படி திருப்பி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப மைய அரைஞ்சிருச்சுன்னா வம்பு. லைட்டாக வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1.5 மூடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தனியாக இது பண்ணுறதை விட இந்த தேங்காய் துருவலில் போட்டு அடிச்சிட்டோம்னா நல்லா அரைஞ்சிரும், அதால் தேங்காவில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரிசியே எல்லாமே வந்து இந்த ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி காய வச்சுக்க போகிறோம். நம்ம 2 கப்பு அரிசி எடுத்துருந்தோம், அதால் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து அப்போ தான் வெல்லம் தூக்கலாக தெரியும். இனிப்பு பலகாரன்றதுனால கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 கப்பு அரிசி எடுத்தோம், அதால் 2 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இனிப்பாக இருக்கும், அப்போ தான் 1க்கு 1 அப்படியே வெல்லம் சேர்த்தோம்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி லைட்டான இனிப்பு மாதிரி இருக்கும், அதால் தான் நான் 1க்கு 1 சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரைச்சி வடிகட்டிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பபுள் வருது நல்லா. இப்போ இந்த ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டே நம்ம சேர்த்துடணும், கட்டி விழாமல் இருக்கும். அப்போ தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா கட்டி விழாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இதை நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய குருணையாக இருக்கிறதுனால ஒரு பாதி இதிலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆவியில் கட்டினோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வந்து பாத்திரம் சின்னதாக இருக்குது, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வெல்லம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம்.
தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் நான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைச்சிட்டேன். இதை அப்படியே வடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பாகு வந்து வடிகட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடிகட்டியாச்சு. இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். இதை நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சுக்கங்க. நான்ஸ்டிக்னால் பிரச்சனை இல்லை. அது ஃபுல்லாக வரவும் இதில் வச்சுக்கிட்டேன் நான். நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரேராக செய்கிறதுலாம் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறேன். நம்ம வீட்டுக்கு மட்டும்னா இதில் 3ல் 1 பங்கு இருந்தாலே போதும். மாவு வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வெல்லத்தை அப்படியே கலந்துடலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா பால்கோவா மாதிரி இருக்குது. சிக்கு 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 விளையாடலாம் போலக்குதே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதோட சண்டை போகிறதுக்கு எனக்கு கையில் வலு இல்லை, கை வலிக்குது. சரி கௌசிப்பாக்கிட்ட கொடுத்துருக்குறேன். அப்படியே ஈவனாக கலந்து விடலாம். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குது. அதை நல்லா வந்து வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி விழலாம் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டிலாம் விழாது. ஈவனாக கலந்துடணும், அவ்வளோதான். கரண்டி விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதால் நான் அந்த மேஷர் எடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த திக்க ஆகிட்ட பிறக்கும் நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு இது பண்ணிவிடுவோம். அதால் கட்டிலாம் விழாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஒன்றா திருப்பி விட்டுறலாம். கை வலிக்குது. இதோடவே நல்லா ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அதுக்காக தான் இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்றேன். அடுப்பு நிறுத்திட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஆறட்டும். இப்போ வந்து நம்ம பிடிக்க முடியாது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நெய்யாவது எண்ணெயாவது இப்படி கையில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். பாரம்பரியமாக கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி தான் வந்து உருட்டி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அச்சில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும். அச்சுலேயும் செய்யலாம். நம்ம அதே ஸ்டைலில் நம்ம பாரம்பரிய கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்றதுனால இந்த ஷேப்பும் போட்டுக்கிறேன் நான். சும்மா ஒரு முறை கையில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒட்டாது. ஒரு முறை அப்படி வச்சுட்டா பாருங்கள் எத்தனை கொழுக்கட்டை இது பண்ணுறேன். இப்போ வந்து அடுத்த இந்த மாதிரி ஷேப்லேயும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு இதுதான். நல்லா இப்படி வச்சுட்டு அப்படியே அந்த கை அச்சு வர மாதிரி நல்லா இப்படி உருட்டிட்டு கூட இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்துடும். இப்போ வந்து நம்ம அச்சில் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து இண்டோலியத்தில் இருந்துச்சு, அது தேடனா காணோம். சரி இதிலே பண்ணிக்கலாம். அழகாக வரும் ஷேப்பு. அதுக்காக இதில் கொஞ்சம் செய்யலாம். எண்ணெயை போட்டுட்டு நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பணும். அதுதான் அந்த லாஸ்ட் வரையும் போவோம். இல்லைன்னா கொஞ்சம் அப்படி நிற்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழகாக இருக்கும் ஷேப்பும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் நான். இப்போ வந்து கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வச்சு வேக வச்சிடலாம். ஒன்று ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏற்கனவே வெந்து இருக்குது, மாவு பதமாக இருக்குது. அதில் வந்து ஒன்றும் ஒட்டாது. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை வெந்துருச்சு, நிறுத்திடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு.
செம்மையாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சும்மா அப்படி லைட்டாக அப்படி இது பண்ணால் போதும். இப்படி இருக்குது பாருங்கள். சும்மா அப்படி பண்ணாலே வந்து உடையுது. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தாலும் அதே சாஃப்ட்லேயே இருக்கும். செம்மையாக இருக்குது. இனிப்பும் வந்து பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான ஸ்வீட்டு, நல்ல ஸ்வீட்டுன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மீடியமாக இல்லை, நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் இன்னும் அட்டகாசமாக இருக்குது கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்வீட்டாக செம்ம சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்மளாலையும் பிள்ளையார் பெட்டி மோதகம் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாருக்கு பிடிச்ச ஐட்டங்கள், கொழுக்கட்டை மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கு பிடிச்ச வேறு ஸ்பெஷல் பிரசாதம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். கொழுக்கட்டையும் வந்து வேறு வேறு வெரைட்டி செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக செய்வீங்கள்ல. ஒரு சிலர் வந்து இதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகினர்ஸுக்கு வந்து அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டெப்பும் விடாமல் அடுத்தடுத்து நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் வந்து உடனே பார்க்குறதுன்றதை விட நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போதே பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.